நிறைய சுகர் பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில் இந்த கொய்யா இலையில் என்ன பண்ணாங்க, டீ போட்டு குடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, சில சுகர் பேஷண்ட்ஸு மாங்காய் இலையில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, டீ போட்டு குடிச்சிட்டு இருக்காங்க. அதை விட ரொம்ப முக்கியம், நிறைய சுகர் பேஷண்ட் இந்த கருவேப்பிலை என்ன பண்ணுறாங்க, மிக்சியில் போட்டு அரைச்சி காலையில் என்ன பண்ணுறாங்க, சாப்பிட்றாங்க. இப்போ ரொம்ப ஃபேமஸ் இப்போ தான் மூக்கரட்டை கீரை. இதுதான் இப்போ ரொம்ப 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 ஃபேமஸ். அப்படி சாப்பிட்ட பிறகு கூட எந்த யூஸும் கிடையாது. கரெக்டு தானே? யாருக்காச்சும் சரியா இருக்கா இந்த உலகத்தில்? நல்லா கேளுங்க. சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் போட்டதுனால யாருக்காச்சும் சரியா இருக்கா சொல்லுங்க. ரைஸ் சாப்பிட்டதுனால தான் சுகருக்கு மாத்திரை போடுறோம், ரைஸ் சாப்பிட்டா இன்சுலின் போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு மூட நம்பிக்கை நமக்கு இருக்கு. அப்படிதானே? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுங்க. வட இந்தியாவில் ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போடுறாங்க, எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்க? கமெண்ட்ஸ் எழுதுங்க. நடைபயிற்சி மட்டும் பண்ணதால யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா, இல்லை யாராவது இன்சுலின் நடத்தியிருக்காங்களா, இல்லை யாராவது வெயிட்டை குறைச்சிருக்காங்களா நடைபயிற்சி மட்டும் பண்ணி? நல்லா கேட்டுடுங்க. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் இருக்க முடியும். அதனால் நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரையும் நடத்த முடியாது, வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாது. ஒரு பேப்பரில் வேணால் எழுதி வச்சுக்கிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. சரியா? சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா, இல்லை இன்சுலின் நடத்தியிருக்காங்களா, இல்லை யாராவது வெயிட்டை குறைச்சிருக்காங்களா சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டு? வெந்தயம், ஆவாரம்பூ, கொய்யா இலை, மாங்காய் இலை, கிரீன் டீ, கரிஞ்சீரகம், கருவேப்பிலை, நெல்லிக்காய் ஜூஸு, நாவல் பழம், மூக்கரட்டை கீரை, சிறகுரஞ்சான் பொடி, இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். நல்லது தான், எல்லாம் நல்லது தான். நான் என்ன கேட்குறேன், இது சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா, இல்லை யாராவது பிபி மாத்திரை நடத்தியிருக்காங்களா, இல்லை யாராவது இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? சுகருக்கு ஒரே ஒரு மாத்திரை போட்டுட்டு இருந்த சுகர் பேஷண்ட்டு இவன் 4 மாத்திரை போட்டுட்டு இருக்காங்க. சுகருக்கு மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்த சுகர் பேஷண்ட்டு இவன் மாத்திரை இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்க. வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், மாங்காய் இலை, கொய்யா இலை, நாவல் பழம், நடைபயிற்சி, யோகா, மெடிடேஷன். நல்லா கேட்டுடுங்க. மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். இந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், பித்தப்பைகள், உடல் பருமன், பிசிஓடி, பிசிஓஎஸ், ஹார்மோன் பிரச்சனை, ஃபேட்டி லிவர், பித்தப்பைகள், அல்சர் பிரச்சனை, இதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க சொல்லக்கூடிய கரெக்ட் ட்ரீட்மெண்ட் பேலன்ஸ் டயட்டு மட்டும்தான். நீங்கள் பேலன்ஸ் டயட்டு ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் முழுமையாக சரியாகும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒர்க்கை கூட போட்டு கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும். பேலன்ஸ் டயட்டை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. வீடியோ சேவ் பண்ணி வைங்க. இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா மாத்திரை போட்டு கஷ்டப்படக்கூடிய யாராவது ஒரு ஆளுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேவ் பண்ணி வைங்க, போட்டு கேளுங்க.